ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் உங்களுக்கு நிறைய தமிழ்ல அப்பப்போ வீடியோ போட்டே வரேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா VLOOKUP வித் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ், VLOOKUP வித் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். ஸோ அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னா என்ன, ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அப்புறம் VLOOKUP வித் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, VLOOKUP வித் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இல்லைன்னா ப்ராப்ளம் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னா பார்க்கலாம் இங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃபார்முலா போடுறேன். ஓகே, என்ன ஃபார்முலா போடலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் டேட்டா ஒன்று போடலாம். டேட்டா சேல்ஸ் டேட்டான்னு போடலாமா? சேல்ஸ் வேல்யூ, அது முன்னாடி டேட், இங்க வந்து 1 இந்த 2 அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே, சேல்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் டேட் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் டேட் வந்து ஒரு 300 ருபீஸ் சேல் ஆகுது, அடுத்தது 400 ருபீஸ் சேல் ஆகுது. ஸோ இங்க நான் இடத்துல வந்து எல்லோ கலர்ல இடத்துல ஃபார்முலா போடுறேன். சேல்ஸ் வேல்யூ இந்த 2 நாளைக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்கறதுக்கு என்ன பண்றேன், இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றேன், 300 மேல கிளிக் பண்றேன், பிளஸ் 400 இதை கிளிக் பண்றேன். ஓகே, ஸோ என்ன பண்ணிருக்கிறேன், ஈக்குவல் டு K4 பிளஸ் K5 சொல்லி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இந்த எல்லோ கலர்ல இருக்கிறத காப்பி பண்ணி ரைட் சைட்ல போட்டா என்ன ஆகுது பாருங்க, 0ன்னு சொல்லி வருது. ஓகே, என்ன ரீசன்? நம்ம இங்க எல்லோ கலர்ல இருக்கிறத K4 பிளஸ் K5ன்றத ரைட் சைடு ஒரு செல் மாத்தி போட்டிருக்கோம். அப்போ K4 has become L4, K5 has become L5. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம லெஃப்ட்ல மூவ் பண்றோம் இல்ல ரைட்ல மூவ் பண்றோம்னா காலம் மட்டும் மாறும். ஸோ கேன்றது எல்லுன்னு மாதிரி இருக்கு. அதே சமயத்துல நம்ம சேம் ரோல தான் மூவ் பண்ணிருக்கோம், 9th ரோல தான் மூவ் பண்ணிருக்கிறோம். ஓகே, ஸோ 9th ரோல மூவ் பண்ணோம்னா அந்த ரோ நம்பர் 4 and 5 அப்படின்னு இருக்கு இல்லையா, K4 and K5ல வந்து 4 and 5ல அந்த நியூமரிக்கல் டேட்டால வந்து அந்த ரோ நம்பரை குறிக்குது. ஏன்னா 300 அப்படின்றது 4th ரோல இருக்கு, அடுத்தது 400ன்றது 5th ரோல இருக்கு. அதுதான் இந்த ஃபார்முலால ஈக்குவல் டு K4 பிளஸ் K5 போட்டிருக்கோம். ஸோ 4th ரோ பிளஸ் 5th ரோ டேட்டாவை ஆட் பண்றோம், இந்த காலம் K அப்படின்னு அர்த்தம். இதை காப்பி பண்ணி இந்த ஃபார்முலா ரைட் சைட்ல போட்டோன்னா என்ன ஆகுது, அந்த கேன்றது மட்டும் நமக்கு மாறுது. அதே இது இந்த சைட்ல லெஃப்ட்ல காப்பி பண்ணி போடுறேன்னு வச்சுங்க, இப்போ K ஹஸ் பிகம் J. ஸோ லெஃப்ட்ல போட்டா ஏன்னா அது K இஸ் பிகமிங் J, 1 ரோ முன்னாடி 1 காலம் முன்னாடின்னு சொல்லி காமிக்குது. இதே ரைட்ல போட்டா 1 காலம் பின்னாடி அப்படின்னு சொல்லி L காமிக்குது. அதே மாதிரி 700 மறுபடியும் காப்பி பண்ணி கீழே எப்படி காப்பி பண்ணி போடுறேன். இப்போ Kன்றது மாறல, ஆனா 4 and 5 has become 5 and 6. புரியுதுங்களா? அதே மாதிரி மறுபடியும் இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி மேல போடுறேன். இப்ப பாருங்க K3 பிளஸ் K4 அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு, சேம் காலம் தான், பட் K3 பிளஸ் K4 சொல்லி. ஸோ இந்த மாதிரி மாறுறதுனால அந்த டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்திருக்கு. ஓகே, என்ன வேல்யூ வந்திருக்குன்றது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, பட் ஃபார்முலா வந்து என்னது மாறுது. ஓகே, இதுக்கு பேர் வந்து என்ன அர்த்தம், ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, அந்த பர்டிகுலர் பொசிஷன் ஆஃப் தி ஃபார்முலா when it is shifted to right side or left side or top or bottom, the formula content is getting changed அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே, so that means formula is affected. When copy pasted, or you can say range given in relative reference is affected when copy paste done. புரிஞ்சுங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர்ல ஒரு செல் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்றேன், அதுல போயிட்டு நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல போயிட்டு ஈக்குவல் டு அதே 300 செலக்ட் பண்றேன், பிளஸ் அதே 400 செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ கிரீன் கலர்ல இங்க நான் வந்து ஒயிட் கலர்ல ஃபாண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 700 சொல்லி வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த செல் எல்லாத்தையுமே லாக் பண்றேன். K அப்படின்றத லாக் பண்ணணும்னா என்ன பண்ணணும், டாலர் போடணும். அப்சல்யூட் ஆஃப் K அப்படின்னா என்ன அர்த்தம், அப்சல்யூட் பொசிஷன் ஆல்வேஸ் Kல இருந்தே கால்குலேட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி $4 ஆல்வேஸ் ரோ நம்பர் 4ல இருந்தே கால்குலேட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதுக்கு என்ன மீனிங்னா, K4 மட்டும்தான் வரணும். எங்க ஃபார்முலா இந்த இடத்துல இருந்து காப்பி பண்ணி எங்க போட்டாலும் K4 தான் வரணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி
$k $5. ஸோ எப்பவுமே K5 தான் இந்த இடத்துல வரணும். ஸோ இந்த ஃபார்முலால 2 ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம், K4 அண்ட் K5ன்றத அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ல கொடுக்கணும் $k $4 அப்படின்னு அர்த்தம். ஸோ log the column K, log the row number 4 for the first term. அடுத்த செகண்ட் டேர்ம்ல log the column K, log the row number 5 அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம். இப்போ நம்ம இதை காப்பி பண்ணி ரைட்ல போட்டாலும் அதே ஆன்சர் வரும், லெஃப்ட்ல போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும், அப்புறம் பாட்டம்ல போட்டாலும் அதே ஆன்சர் வரும், டாப்ல போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ இப்போ பாருங்க, ரைட்ல போட்டது ஃபார்முலா அதே வந்திருக்கா, $k $4 பிளஸ் $k $5 அப்படின்னு என்ன அர்த்தம், K4 K5 அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி பாட்டம்ல பாருங்க, $k $4 பிளஸ் $k $5 அப்படின்னு என்ன அர்த்தம், K4 K5 அர்த்தம். அதே மாதிரி லெஃப்ட்ல பாருங்க, $k $4 பிளஸ் $k $5 அப்படின்னு அர்த்தம், K4 K5 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இங்கேயும் டாப்ல $k $4 பிளஸ் $k $5. ஸோ எங்கெல்லாம் நம்ம $4 லாக் பண்றோமோ அதெல்லாம் வந்து மாறாது. ஸோ இதுக்கு பேர் என்னது, அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். ஸோ ஃபார்முலா not affected for the ranges which are given with absolute reference. இதுல முக்கியமா கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியது என்னது அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ நாம நினைக்கிறோம் வந்து டாலர் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க சில பேர். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்றேன், K4 பிளஸ் K5 அப்படின்னு சொல்லி போட்டேன். ஸோ இப்போ என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, இந்த இடத்துல யூசரு $k மட்டும் போடுறாருன்னு வச்சுப்போம். அப்புறம் $k அப்படின்னு சொல்லி இங்கேயும் போடுறாரு. ஸோ எனக்கு இப்போ மாறாது, கரெக்டா வந்துருச்சு, ரைட் லெஃப்ட் போட்டேன், ஆனா பாட்டம்ல போடும்போது வந்து மாறுது. பாத்தீங்களா, டாப்ல போடும்போது மாறுது, ஏன்னா ரோ நம்பரை லாக் பண்ணல. இங்க பாருங்க, $k அப்படின்னு போட்டு $4 போடவே இல்லை. அதனால என்ன ஆகுது, அதை தூக்கி கீழே பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, $k அப்படி ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, ஆனா 4ன்றது 5 இருக்கு. அதே மாதிரி காப்பி பண்ணி மேல போடும்போது என்ன ஆகுது, $k அப்படி ரிட்டர்ன் இருக்கு, ஆனா 4ன்றது 3 ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த மாதிரி எரர் இருக்கும். ஸோ ரோ நம்பர் லாக் பண்ணலன்னா நீங்க டாப்லயோ பாட்டம்லயோ மூவ் பண்ணீங்கன்னா ஃபார்முலா அஃபெக்ட் ஆகும். காலம் நீங்க மார்க் பண்ணும்போது டாலர் போடல, இல்ல அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் கொடுக்கலன்னு என்ன ஆகும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, $k விட்டுட்டு $8 மட்டும் லாக் பண்றோம். இந்த இடத்துல 4ன்னு போடலாம், $4. அது மாதிரி $k போடாம இந்த இடத்துல டாலர் அடுத்தது 5 அப்படின்னு சொல்லி இப்போ 7 வந்துச்சு இல்லையா. இப்ப பாருங்க, ரைட்ல பண்ணும்போதும் லெஃப்ட்ல பண்ணும்போது ஃபார்முலா மாறிடுது, ஆனா டாப் டு பாட்டம் மாறல, ஏன்னா ரோ வந்து லாக் பண்ணிருக்கிறோம், $4 $5. whereas $k போடாம வெறும் K போட்டாங்கன்னா இந்த இடத்துல K is becoming when it is going right side L, K is becoming J when it is going to the left side. ஸோ இதுதான் வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ல என்ன சொல்றோம், whether you are fixing the absolute reference from the column or from the row or from both column and row. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த இடத்துல VLOOKUPன்றது அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இங்க என்ன பண்றோம், இந்த ப்ராடக்ட் ஐடின்னு இருக்கு இல்லையா, மேல பாருங்க, ப்ராடக்ட் ஐடி அப்படின்றது இங்க இருக்கு இல்லையா. இந்த ப்ராடக்ட் ஐடின்றது எப்போ நமக்கு அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ல வேணும் அப்படின்னாச்சுன்னா, எப்பவுமே எனக்கு இந்த டேபிள் தான் வேணும். ஓகே, இந்த மாதிரி டேபிள் இருக்கணும். ஸோ நான் டேபிளை செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி செலக்ட் பண்ணக்கூடாது, ரோ நம்பர் 4ல இருந்து 11 அப்படின்னு செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஹெடர் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இன்க்ளூட் பண்ணா கூட இந்த மாதிரி கூட பண்ணலாம், ரோ நம்பர் 2ல இருந்து ரோ நம்பர் 6 வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இங்க M2ல வந்து என்ன பண்றேன், ப்ராடக்ட் ஐடின்னு கொடுத்து இந்த இடத்துல கொடுத்துட்டு இங்க எனக்கு என்ன வரணும், பிரைஸ் MRPன்னு வரலாமா, பிரைஸ் அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் ஐடி கொடுத்தாச்சுன்னா எனக்கு பிரைஸ் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம், ப்ராடக்ட் ஐடியில போயிட்டு இங்க இருக்கிறது அப்படியே என்டர் பண்ணோம், P-001 சொல்லி என்டர் பண்றோம். ஸோ பிரைஸ் வந்து நம்ம பார்த்து என்ன பண்றோம், 300 சொல்லி இங்க மேனுவல் என்டர் பண்றோம் இல்லையா. அதுக்குதான் VLOOKUP பண்ணணும், ஈக்குவல் டு VLOOKUP போட்டுட்டு என்ன பண்ணும், இந்த லுக்அப் வேல்யூன்றது M3ல இருக்கு. ஸோ M3 என்ன இருக்கோ அதை பார்த்துருக்கு. ஸோ டேபிள் ஆரே இருக்குல்லையா, அதை செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நம்ம ஃபுல் டேபிளை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இங்க ஃபார்முலா பார்ல பாருங்க,
A1 to H6 சொல்லி வந்துச்சு. காலம் A, B, C, D, E, F, G, H சொல்லி இருக்கு. ஓகே, கமா நமக்கு ஆன்சர் MRP பிரைஸ் வந்து காலம் Fல இருக்கு. அப்போ ப்ராடக்ட் ஐடின்ற லுக்அப் வேல்யூ இருக்கக்கூடிய காலம் A. அந்த காலத்துல இருந்து எத்தனாவது காலத்துல நமக்கு பிரைஸ் அப்படின்றது இருக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இருக்கு. ஸோ கமா 6 கமா FALSE அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல கீழே P-001 அடுத்த ஆர்டர் வருது. இதுக்கு வந்து குவான்டிட்டி. ஓகே, ஸோ இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும், ஒருத்தர் ஆர்டர் என்டர் பண்றான்னு வச்சுப்போம். ஆர்டர் O-001 அப்படின்றது P-001 அப்படின்றது வருது. இந்த எல்லோ கலர்ல இருக்க ஃபீல்டு மட்டும் நமக்கு என்ன ஆகுது, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வர வைக்க போறோம். ஓகே, ஸோ குவான்டிட்டி வந்து ஒரு 10 சொல்லி கொடுக்குறது ஆர்டர் வேல்யூ. ஆர்டர் வேல்யூ வந்து என்னது, பிரைஸ் இன்டு குவான்டிட்டி அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ ஆர்டர் வேல்யூன்றது நமக்கு இங்க கால்குலேட் பண்ணி வருது. ஸோ ஆர்டர் நம்பர் 1, ஆர்டர் நம்பர் 2 002, அப்புறம் ஆர்டர் நம்பர் 003 அப்படின்னு. ஸோ மூணுலையுமே P-001 சொல்லி கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் 10 நம்பருக்கு வந்திருக்கு, ரெண்டாவது ஆர்டர் வந்து ஒரு 20 நம்பருக்கு வந்திருக்கு, மூணாவது ஆர்டர் வந்து ஒரு 100 நம்பர்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு ப்ரைஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரணுன்றதுனால என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து ஒரிஜினலாக ப்ரைஸை என்ட்ரி பண்ணி வீலுக்கப்பில் போட்டிருக்கோம். அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டோம்னா என்ன ஆகும், அப்படியே வந்துருக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது இடத்துல நமக்கு வந்திருக்கு P-001 300 வந்துருக்கு. ஆனால் 3 இடத்துல ஏன் வரல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ஃபார்முலா இங்கேருந்து நம்ம காப்பி பண்ணி போட்டோம் இல்லையா, இப்படி போட்டோம். ஸோ ஒரிஜினல் ஃபார்முலா என்ன இருக்கு, N3ன்றது லுக்அப் வேல்யூ. N3 நமக்கு அப்படியே அதுக்கு ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா லுக்அப் வேல்யூ ஒவ்வொரு ரோலையும் வேற வேற வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்க இடத்துல P-002 சொல்லி கொடுத்தா வந்துடும், இங்க P-005 சொல்லி கொடுத்தா வந்துடும். ஆனா இந்த இடத்துல P-001 சொல்லி கொடுத்தா வரல. என்ன ரீசன் சொல்லி பார்த்துட்டு இந்த ஃபார்முலா அனலைஸ் பண்ணா தெரியும். இங்க பாத்தீங்கன்னா N5 இந்த லுக்அப் வேல்யூ அது கரெக்ட் தான், P-001 தான். ஆனா அந்த டேபிள் ரெஃபரன்ஸ் A3 to H8 இருக்கு. இங்க ஃபார்முலா பார்ல கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த செலக்ட் பண்ண ஏரியா பாருங்க, தெரியுதா உங்களுக்கு, A3 to H8. இதுல P-001 வேல்யூ வரல இல்லையா. ஸோ செகண்ட் ரோன்ற மிஸ் ஆயிருக்கு, ஏன்னா இங்க A2ன்னு வருது. ஸோ இது காரணம் என்னன்னா, இந்த இடத்துல இருந்து நம்ம காப்பி பண்ணி A1 அப்படின்றத காப்பி பண்ணி 2 ரோ கீழே இறக்கணும் போது வந்து A1 இஸ் பிகமிங் A1 + 2. ஏன்னா 2 ரோ கீழே இருக்கிறோம். இந்த +2ன்னு சொல்லி சொல்றது காரணம் 2 ரோ மாறும்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல கீழே வந்துச்சு. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம A1 அப்படின்றத அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ல கொடுக்கல. ஸோ இப்போ கொடுக்கலாமா, $A $1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ காப்பி பண்ணி கீழே கொடுத்தாச்சுன்னா வரும். ஓகே, அதே மாதிரி H8ன்றது நமக்கு டாலர்ல கொடுக்கறது நல்லது. H6ன்றதுக்கு தான் $H $6 சொல்லி கொடுக்கணும். ஏன்னா ரைட் சைட்ல எங்கேயாவது நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, அந்த கேஸ் எப்படி சொல்லி பார்க்கலாமா. இப்போ ஆர்டர் ஐடி O-001, அடுத்து O-002, ரெண்டே ஆர்டர் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ப்ராடக்ட் ஐடி, அடுத்து பிரைஸ், அடுத்து UOM. ரெண்டாவது நமக்கு UOMன்னு ஒண்ணு வேணும் இல்லையா, இதை மட்டும் சிம்பிளா போட்டு காமிக்கிறேன். P-001 P-001 அப்படின்னு இருக்கட்டும். பிரைஸ்க்கு நம்ம என்ன ஃபார்முலா போடுவோம், ஈக்குவல் டு VLOOKUP போட்டு இந்த லுக்அப் வேல்யூ W3ல இருக்கு, கமா போட்டு டேபிள் ஏர் நம்ம செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இந்த டேபிள் ஏர் இங்க இருந்து ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு A2ல இருந்து H6 வரைக்கும் போடுறோம். கமா பிரைஸ்ன்றது எங்க இருக்கு, ஆறாவது காலத்துல 1 2 3 4 5 6 அப்படின்றது ஆறாவது காலத்துல இருக்கு இல்லையா, கமா 6 கமா FALSE அப்படின்னு சொல்லி போட்டு க்ளோஸ் பண்றோம். ஸோ பிரைஸ் வந்து இந்த இடத்துல எல்லோ கலர்ல நமக்கு என்ன பண்றோம், எல்லா கலருமே VLOOKUP தான் போட போறோம். VLOOKUP போட்டாச்சு முன்னொரு. அடுத்து அப்படியே காப்பி பண்ணி கீழே போடும்போது வந்து நாட் அவைலபிள் வந்தது காரணம் நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல $A $2
$H $6 சொல்லி அந்த அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ல மாத்திட்டு இப்போ மறுபடியும் காப்பி பண்ணி கீழே போட்டா வந்துருது. ஆனா இப்போ இதை காப்பி பண்ணி ஏன்னா P-001 இந்த இடத்துல W3ல தான் இருக்கு, நமக்கு அதுக்கு வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வேணும்னு நீங்க நினைச்சா வராது ரைட் சைட்ல போடும்போது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணிருக்கோம், $A $2 $H $6 டேபிள் அரே மட்டும் தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஆனா இங்க ரைட் சைட்ல காப்பி பண்ணி இப்படி ரைட் சைட்ல போகும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல் ரெஃபரன்ஸ் எங்க அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் இல்லாத செல் ரெஃபரன்ஸ் எது, W3. அது என்னது, லுக்அப் வேல்யூ. ஸோ W ஹேஸ் பிகம் எக்ஸ். புரிஞ்சுங்களா? இந்த பிரைஸ் காலம் எக்ஸ்ல என்ன ஃபார்முலா என்டர் பண்ணிருக்கோம், W3ன்றது லுக்அப் வேல்யூ கொடுத்துருக்கோம். எக்ஸ்ல உள்ள ஃபார்முலா இப்போ காப்பி பண்ணி ஒய்ன்ற இடத்துல போட்டிருக்கோம். இப்போ என்ன இருக்கு, இந்த W3ன்றது ஒரு செல் ஒரு காலம் மாறி எக்ஸ் WS பிகம் X3. ஸோ இப்போ நம்ம X3ல வந்து நம்ம லுக்அப் வேல்யூ பார்த்தா இந்த 300 தான் லுக்அப் வேல்யூ இருக்கும். ஆக்சுவலா வந்து P-001 W3ல உண்டனா வரணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பிரைஸ்ன்ற இடத்துல 300 இருக்குல்ல அந்த இடத்துல போயிட்டு அந்த W மட்டும் தான் நம்ம காப்பி வந்து டாலர்னு சொல்லி போட்டு முடிக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் மிக்சர் ரெஃபரன்ஸ் சொல்லி சொல்லுவோம். காலம் ஒன்லி இஸ் வித் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ், ரோ நம்பர் 3 இஸ் not with absolute reference, row number 3 is with relative reference சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ காப்பி பண்ணி ஒரிஜினல் இடத்துல காப்பி பண்ணி ரைட்ல போட்டாச்சுன்னா அந்த இடத்துல வந்து என்ன வரும், அப்படியே 300 சொல்லி வருது இல்லையா. அதுக்கு வந்து காரணம்னா இந்த காலம் இண்டெக்ஸ் நம்பரை மட்டும் என்ன பண்ணோம், நம்ம 3 சொல்லி போட்டாச்சுன்னா KG எடுத்துன்னு வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இந்த ரெண்டு ரோவையும் இந்த ரெண்டு செல் X3 அண்ட் W3 இதுதான் வந்து என்ன பண்ணும், இது டார்க் பண்ணியிருக்கேன், அப்படியே காப்பி பண்ணி கீழே போடும். இப்போ நமக்கு இங்க இந்த இடத்துல வந்துடும். இப்போ இங்க P-001 போதா P-004 போட்டா இங்க ரெண்டுமே மாறிடும், 45 ஈச் இன்ச்சில் வந்துருக்கும். புரியுதா? இப்போ இடையில நமக்கு வந்து ஒரு காலம் இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ நமக்கு ப்ராடக்ட் நேம் அப்படின்றது வேணும்னா என்ன பண்ணுவோம், இப்போ இதை அந்த 300ன்றது ஒரிஜினல் இருக்குல்லையே அதை காப்பி பண்ணி அப்படியே போடுறோம். ஏன்னா இந்த இடத்துல W3க்கு தான் $W $3 சொல்லி கொடுத்துருக்கனால சேம் W3 உண்டான லுக்கப் வேல்யூ எடுத்துக்குது. ஆனால் ப்ராடக்ட் நேம்ன்றது 6வது காலத்துல ஆன்சர்ல 2வது காலத்துல ஆன்சர் இருக்குன்னு சொல்லி கொடுத்தா அது மாதிரி வந்துடும். புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு? ஸோ நீங்க நிறைய செல் வந்து ரைட் சைட்ல மூவ் பண்ணணும்னா சேம் லுக்கப் வேல்யூ வேணும் அப்படின்றனால அந்த லுக்கப் வேல்யூ இருக்கக்கூடிய காலத்தை மட்டும் நீங்க லாக் பண்ணணும், அதில் உள்ள ரோ லாக் பண்ணக்கூடாது. ஏன்னா கீழே போக அடுத்த ரோ நம்பர்ல உண்டான லுக்கப் வேல்யூ வேணும். அதே மாதிரி டேபிள் அரே எல்லா இடத்துக்கும் $சைன் கொடுக்கணும். இப்போ நீங்க ஒர்க் பண்றது ஒரே ஷீட்ல இல்ல ஒரே ஃபைல்ல அப்படின்னு இந்த $சைன் ஆட்டோமேட்டிக்கா வராது. ஏன்னா வேற ஃபைல்ல ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி டேட்டா வந்து மாஸ்டர் டேட்டா ஒரு ஃபைல்ல இங்க இருக்கு, வேற ஒரு ஷீட் இப்போ நம்ம இந்த வேற ஒரு ஷீட் வேற ஒரு ஃபைல் நாட் ஒரு ஷீட் வேற ஒரு ஃபைல்ல ஒர்க் பண்றோம். இப்போ என்ன பண்றோம், ப்ராடக்ட் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஐடி கொடுக்கணும் இல்லையா, ஆர்டர் ஐடி O-001 O-002 அப்படின்னு சொல்லி போட்டு இங்க ப்ராடக்ட் ஐடி P-001 P-002 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். P-001 கொடுக்கலாம். இங்க வந்து ப்ராடக்ட் நேம் அப்புறம் UOM பிரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது மட்டும் தான் நமக்கு கீ காலம், இதுதான், இதை மட்டும் என்டர் பண்ணா போதும். ஓகே, ஆர்டர் ஐடி வந்து நம்ம மேனுவலா என்டர் பண்ணக்கூடிய, கண்டிப்பா என்டர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ ப்ராடக்ட் நேம் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் பிரைஸ் எல்லாம் வந்து நமக்கு லுக்கப் வேல்யூல வரணும். இது வந்து வேற ஃபைல். ஓகே, ரெண்டாவது ஃபைல். ஸோ இங்க வேணா ஃபைல் 2ன்னு என்டர் பண்ணிக்கிறேன், ஃபைல் 2. இப்போ நம்ம VLOOKUP போடணும், என்ன பண்ணோம், ஈக்குவல் டு VLOOKUP லுக்கப் வேல்யூ வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய D3 D5. ஓகே, கமா டேபிள் அரே வந்து என்ன பண்ணோம், அப்படியே அடுத்த ஃபைல்ல செலக்ட் பண்ணும். நான் Alt Tab அப்படின்றது யூஸ் பண்றேன். Alt Tab ஒரு டைம் பிரஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிருக்கேன், Alt மட்டும் ஹோல்ட் பண்ணிருக்கேன், Tab பிரஸ் பண்ணிருக்கேன். இப்போ எத்தனை விண்டோ ஓப்பனா இருக்கு, 1 2, இங்க ஒரு விண்டோ தெரியுது 3, இது வந்து 4 5 6 விண்டோ இருக்கு. ஸோ எனக்கு இந்த ஃபைல் தான் எனக்கு வேணும். இந்த இடத்துல ஃபைல் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, இந்த இடத்துல வந்து வச்சுட்டு பண்றேன். இப்போ நம்ம தெரியாம இன்னொரு டேப் பிரஸ் பண்றோம்னா அடுத்ததுக்கு வரும். ஸோ என்ன பண்ணணும், அடுத்தது டேப் அடுத்து பிரஸ் பண்ண எந்த இடத்துல வந்து ஹைலைட்டா இருக்கோ அந்த ஃபைல் நமக்கு தேவையான ஃபைல வந்து அங்க விட்டுறணும். விட்டாச்சு. இப்போ ஃபார்முலா பவர்ல நமக்கு ஒரிஜினல் ஃபைல்ல உண்டான டேட்டாவில் அப்படியே என்ன என்ட்ரி பண்ணிருக்கோமோ வந்திருக்கும். ஈக்குவல் டு VLOOKUP ஓப்பன் பிராக்கெட் D5ன்றது
ஒரிஜினல் ஃபைல்ல நம்ம என்டர் பண்ண பார்ஷியல் ஃபார்முலா. இப்போ நம்ம டேபிள் ஏரியா செகண்ட் ஃபைல்ல இருந்து செலக்ட் பண்றோம். அதாவது மாஸ்டர் டேட்டா இருக்கக்கூடிய ஃபைல் A2 to H6 தான் நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா? செலக்ட் பண்ணோம். ஆனா இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயம் நடக்குது பாருங்க. ஒரு சிங்கிள் கோட், ஒரு ஸ்கொயர் பிராக்கெட், R0 FMCG அண்டர்ஸ்கோர் பிளா 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 இருக்கலாம். இதெல்லாம் வந்து அப் டு .xlx வரைக்கும் இந்த ஃபைல் நேம், ஒரிஜினல் ஃபைல் நம்பர் 1ல மாஸ்டர் டேட்டாவோட ஃபைல் நேம், அப்புறம் அதோட ஷீட் நேம் FMCG PROD MAST SH. நான் SHன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்றேன். ஷீட் நேம்ல ஐடென்டிஃபை பண்றதுக்காக SH கொடுத்துருப்பேன். இந்த பாத்தீங்கன்னா SH இருக்கும். ஸோ அப்புறம் வந்து சிங்கிள் கோட் முடியுது. இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த பர்டிகுலர் ஃபைலோட ரெஃபரன்ஸ். ஓகே, அந்த ஃபைல்ல அந்த ஷீட்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம், அந்த சிங்கிள் கோட் வரைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா $A $2 ஃபுல் கொலன் $H $6 இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருக்கு. இந்த இடத்துல நம்ம டாலர் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்கல, சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா டைப் பண்ணிருக்கு. ஓகே, இதுக்கு என்ன ரீசன்னா, ஒரு மாஸ்டர் டேட்டா ஒரு ஃபைல்ல இருக்கு, நீங்க VLOOKUP அப்ளை பண்ணி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் டேட்டா வேணும்ன்றது ஃபைல் நம்பர் 2ல இருக்கு அப்படின்னாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அப்ளை ஆயிடும். ஓகே, ஸோ நமக்கு தேவையானது என்னது, பிரைஸ், ப்ராடக்ட் நேம் வேணும் இல்லையா? ப்ராடக்ட் நேம்ல 2வது காலத்துக்கு (2, FALSC அப்படின்னு போட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல முக்கியமா இங்க கொடுக்கறது என்னன்னா, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வேணும்னா இப்படி காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டா வராது. ஏன்னா இந்த இடத்துல ஆப்பிள்ஸ்ன்றதுல ஃபைல போயிட்டு நம்ம ஃபார்முலா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா $D அப்படின்னு சொல்லி கொடுக்குற பொதுவா டின்னு கொடுத்துருக்கோம். ஸோ $D அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா எப்பவுமே காலம் டில இருந்து எனக்கு லுக்அப் வேல்யூ ப்ராடக்ட் ஐடியா எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ காப்பி பண்ணி இங்க போட்டோம்னா பாருங்க ஆப்பிள்ஸ் சொல்லி வந்திருக்கு. காரணம் இங்க வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் 2 சொல்லி கொடுத்துருக்கோம், அதை கமா பண்ணிட்டு 3 கொடுக்கணும். ஸோ கேஜி வந்துருச்சா? இப்போ அடுத்தது போயிட்டு பிரைஸ் ஒன்று என்ன பண்ணும், அது 6வது காலத்துல இருக்கிறன்னா கமா 3 எடுத்துட்டு கமா 6 சொல்லி கொடுத்தா பிரைஸ் வந்துடும். ஸோ இந்த 3 டேட்டாவும் நான் உங்களுக்கு டார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ 3 டேட்டா வந்து அடுத்தது நீங்க எத்தனை ரோல வேணாலும் காப்பி பண்ணி போட்டுக்கலாம், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்க O-003 O-004 2 டேட்டா என்டர் பண்ணி காமிக்கிறேன். இங்க P-002 P-002 அப்படின்னு சொல்லி என்டர் பண்றேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபைல் எல்லாம் வரும். ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான டீட்டெயில் என்னன்னா, இங்க ஆர்டர் நம்ம வரும்னு சொல்லி நினைச்சிட்டு இங்க டேட்டா என்ட்ரி பண்ணிருக்கிறதுனால இந்த எரர்லாம் வந்திருக்கு. ஆனா ஆர்டர் நம்பர் எதுவுமே இல்லை, ஆனா அதே சமயத்துல ப்ராடக்ட் ஐடி இல்லை. ஸோ இங்க இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலானா, ஒரு இஃப் நெஸ்ட் சொல்லிடுவோம், இஃப் இஸ் எரர். ஓகே, அப்புறம் காப்பி பண்ணிட்டு இந்த VLOOKUP ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணணும், ஃபுல்லா காப்பி பண்ணிட்டு இந்த VLOOKUP போடும்போது எரர் வந்தால் என்ன பண்ணணும், கமா பிளாங்கா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி டபுள் கோட் கொடுக்கணும். அடுத்தது அந்த VLOOKUP அப்படியே பேஸ்ட் பண்ணிடணும். போட்டாச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, இப்போ அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டாச்சுன்னா நமக்கு இங்க, ஆனா இங்க கேர்ஃபுல்லா வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த ரெஃபரன்ஸை மட்டும் கரெக்டா என்டர் பண்ணணும். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இங்க இருந்தா VLOOKUPல நம்பர் 3 சொல்லி வரணும். அதே மாதிரி கடைசியில போய் பார்த்தோம்னா அங்கேயே நம்பர் 3 சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி இதை காப்பி பண்ணி இங்க போடும்போது இந்த இடத்துல நம்பர் 3க்கு தான் நம்பர் 6ன்னு சொல்லி வரணும். ஏன்னா பிரைஸ் வந்து நம்பர் 6ல இருக்கு. ஃபர்ஸ்ட் எரர் வந்தா இந்த VLOOKUP பார்க்கும்போது எரர் வந்தா அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, பிளாங்க் வரணும். எரர் இல்லைன்னா அந்த VLOOKUP அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி அர்த்தம். ஸோ நம்பர் 3க்கு தான் நம்பர் 6 சொல்லி கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த கலரை மட்டும் ஜஸ்ட் மாத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு, வேற ஒரு கலர் ப்ளூ கலர்ல பண்றேன். ஸோ ப்ளூ கலர்ல இந்த மாதிரி ஃபார்முலா என்ட்ரி பண்ணிருக்கோம் இல்லையா, இது அப்படியே வந்து கீழே வரைக்கும் பேஸ்ட் பண்றேன். ஸோ VLOOKUP போட இந்த இடத்துல வந்துட்டு O-005 P-001 மறுபடியும் வருது. ஓகே, வருதுங்களா இப்போ டீட்டெயில்? இப்போ இஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனையும் இஸ் எரர் அப்படின்ற ஃபங்க்ஷனையும் நெஸ்டிங் பண்ணி நம்ம இந்த மாதிரி வந்து டேட்டா பில்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டீட்டெயில் வரும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஃபார்முலா மட்டும் பேஸ்ட் பண்றேன். ஏன்னா எல்லோ கலர்ல பேஸ்ட் பண்ண ஒரிஜினல் நம்ம ஒர்க் பண்ணிருக்கிறது. இந்த இடத்துல மட்டும் நம்ம பார்த்து எரர் வந்ததுனால எரருக்கு எப்படி என்ன பண்ணணும், நெஸ்டிங் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். VLOOKUP மட்டும் நமக்கு இருந்தா எரர் தான் வரும். அதனால இஃப் அப்புறம் இஸ் எரர் இந்த 2 பில்டின் ஃபங்க்ஷனை சேர்த்து 3வது பில்டின் ஃபங்க்ஷன் VLOOKUP அப்ளை பண்ணியாச்சுன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஜிமெயில் ஐடி அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு யூடியூப்ல போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு இந்த வீடியோ மாதிரி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, கமெண்ட் எழுதுங்க. அது மாதிரி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு நீங்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.